வணக்கம், வாழ்க வளமுடன். வள்ளலார் ஐயா அவர்கள் இயற்றிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் பற்றி இன்னைக்கு பார்ப்போம். ஜீவன் என்றால் உயிர்கள், காருண்யம் என்றால் கருணை. ஜீவகாருண்யம், உயிர்கள் மேல கருணை இருக்கணும். அதுவே ஒரு ஒழுக்கம். அதை ஒரு ஒழுக்கமாகவே கொண்டு வருகிறார். அதாவது எதுக்கு இந்த ஜீவகாருண்யம் நமக்கு வேணும்? ஒரு மகான் காட்டு வழியா தன்னுடைய சீடர்களோட போயிட்டு இருக்காரு. அங்க ஒரு நீர்நிலையில தேள் விழுந்து தத்தளிச்சிட்டு இருக்கு உயிருக்காக. அந்த மகான் அதை எடுத்து விடுறாரு, கையிலே எடுக்கிறாரு. அவருடைய கையில தேள் கொட்டிடுச்சு. இப்படி உதறாரு, மறுபடியும் தண்ணியில விழுந்துச்சு அந்த தேள். மறுபடியும் எடுத்து விடுறாரு, மறுபடியும் கொட்டுது, உதறாரு, மறுபடியும் தண்ணியில் விழுந்துச்சு. இது நடந்துக்கிட்டே இருக்கு. சீடர்கள் கொஞ்ச நேரத்தில் பொறுமை இழந்து, ஏன் குருவே அதுதான் கொட்டிக்கிட்டே இருக்கே, விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, தேலே அதோட இயல்பை மாற்றிக்கல, நான் ஏன் என் இயல்பை மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். தேலோட இயல்பு என்ன? கொட்டுறது. மனிதனோட இயல்பு என்ன? அன்பு, கருணை. மனிதா, உன் இயல்பே அன்பு, கருணை. அப்போ நமக்குள்ள இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒன்று. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். கண்டிப்பாக மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பதை கடைபிடித்தே ஆக வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா என்ன அப்படின்னா, ஒரு உயிர் இப்போ கஷ்டப்படுது, ரொம்ப துன்பப்படுது. நமக்கு அதை பார்க்க சகிக்க முடியாமல், தாங்க முடியாமல், ஐயோ இந்த உயிர் இப்படி கஷ்டப்படுதே அப்படின்னு தாங்க முடியாமல் நமக்குள்ள ஒரு உருக்கம் வருமே, அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். இந்த உருக்கம் எப்பெல்லாம் வரும்? இந்த உருக்கம் நமக்குள்ள எப்பெல்லாம் ஏற்படும் அப்படின்னா, அவர் ஒரு 7 விஷயத்த சொல்கிறார். இதெல்லாம் நடக்கும்போது, உயிர்களுக்கு நடக்கும்போது நமக்கு உருகிடும், மனசு தாங்காது அப்படின்னு சொல்லார். பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை. 7 விஷயத்த சொல்றாரு. பசி, அதாவது பசி சொல்லுவாங்க, பசி ஒரு நீடிய பிணி அப்படின்னுவாங்க. அதாவது காலையில் சாப்பிட்றோம், மறுபடியும் மதியமும் பசிக்கும், மதியம் சாப்பிட்றோம், திரும்பவும் இரவு பசிக்கும். இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இது நீடிய பிணி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது இருக்கப்பட்டவங்களுக்கு என்ன டிஃபன், என்ன லஞ்ச், என்ன டின்னர், இது இப்படி முடிஞ்சிடும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு இல்லாத ஏழைகளுக்கு இன்னைக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி. அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம், அந்த வலி, வேதனை என்னன்னு. இப்போ அவ்வளோ துன்பத்தில் இருக்கிறவங்க பார்க்கும்போது நமக்கு அந்த உருக்கம் வரும். அடுத்து தாகம். தண்ணி எல்லா இடத்துலையும் தானே கிடைக்குது, எல்லாருக்குமே இயல்பாக கிடைக்குது. நான் யோசிச்சு பாருங்க, போய் ஒரு காட்டில் மாட்டிக்கிட்டோம், தனியாக மாட்டிக்கிட்டோம், இல்லை ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டோம், தண்ணியே கிடைக்கல. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த தண்ணி எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அதை யாராவது நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஒரு நேரத்தில் கிடைக்காத டைமில் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது அவங்கள கடவுளாக தானே பார்ப்போம். அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம். தண்ணி, தாகமாக இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். அடுத்தது பிணி, நோயால் அவதிப்படுறாங்க. எவ்வளோ நோய்களுக்கு பஞ்சமே கிடையாது இந்த உலகத்தில். என்னென்னமோ நோய் சொல்கிறாங்க. இப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது, அப்பேற்பட்டவங்கள நமக்கு ரொம்ப உருக்கமாக இருக்கும். அது ரொம்ப சகிச்சிக்க முடியாததாக இருக்கும். அடுத்து இச்சை, ஆசையின் காரணமாக இருக்கும். எவ்வளோ விஷயங்கள், ஒரு பொண்ணு, பொருள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு கிடைக்காததான் இருக்கும், ஏழைகளாக இருப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு இந்த உயிர் போகிறதுக்குள்ளே எப்படியாவது ஒரு முறையாவது விமானத்தில் போகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது.
ஏன் நல்ல சாப்பாடே சாப்பிடணும் அப்படின்னு கூட இங்கே அதையே ஒரு கனவாக நினச்சி ஏங்கிட்டு இருக்கிறவங்க கூட இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த காக்கா முட்டை படத்தில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த அந்த பிள்ளைங்க பீஸா சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆசையின் காரணமாக அதை ஏங்கிக்கிட்டு அதையே ஒரு வாழ்க்கையோடைய ஒரு லட்சியமாக நினச்சி கவலைப்பட்டு துன்பப்பட்டு இருக்கவங்க. இப்படி இருக்கிறவங்கள பார்க்கும்போதும் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அடுத்து எளிமை. ரொம்ப பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ரொம்ப கிழிந்த ஆடையை போட்டுட்ருப்பாங்க, இல்லை காசு இல்லாமல் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் நடந்தே போயிட்டுருப்பாங்க சில பேர். இந்த மாதிரி எவ்வளோ வறுமையின் காரணமாக ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. அது பார்க்கும்போதே உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மனசு தாங்காது. அடுத்து பயம். எல்லா விஷயத்துக்கும் மனிதர்கள் பயப்படுவாங்க. ஆனால் நிறைய நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, ரொம்ப பயப்படுறாங்க இல்லையா. அது காந்தியடிகள் சொல்லுவார், ஒரு பெண்ணு முழுதாக நகை போட்டுக்கிட்டு நடுராத்திரி 12 மணிக்கு ரோட்டில் தனியாக என்னைக்கு நடக்கிறாளோ அன்னைக்கு தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னார். இப்போது நம்ம வெளியே தைரியமாக போக முடியல, பெண்கள் போக முடியல, அவ்வளோ பயம். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த இராணுவம், இந்த எல்லை பாதுகாப்பு, போலீஸு, இவங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க? சிங்கம் வரும்னா, புலி வரும்னா, இல்லை ஏதோ ஒரு வித்தியாசமான ஏதோ வேற்றுகிற வாசிகள் வருவாங்கன்னா இல்லை, மனிதர்களுக்காக. மனிதர்களை பார்த்து இன்னொரு மனிதன் பயப்பட வேண்டியதா இருக்கு. என்ன கொடுமை பாருங்க. இப்போ ஏன் அன்பு இல்லை, கருணை இல்லை. இப்போ இது எவ்வளோ பயங்கள் நமக்கு இருக்கு இல்லையா. இந்த மாதிரி பயங்கள் வரும்போது அவங்க நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்து கொலை. கொலை நமக்கு ரொம்ப தாங்க முடியாத ஒரு விஷயம், கொலை. ரொம்ப இதை கேட்கும்போதே, கேள்விப்படும்போது நமக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்கும். ஐயோ, இங்கே இப்படி கொலை நடந்துச்சான், இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சான், இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு பேசுகிறோம். எங்கேயோ நடக்குது, எங்கேயோ நாட்டில் ஏதோ ஒரு ஓரத்தில் நடந்தால் கூட அது தாங்கவே முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆடுகள் கொலை செய்யப்படுது, எத்தனை கோழிகள் கொலை செய்யப்படுது, எவ்வளோ உயிர்கள் போகுது. உயிர்னா உயிர் தானே, எல்லாம் உயிர் தானே. இறைவனுக்கு எல்லாம் ஒன்று தான். யானையாக இருந்தா என்ன, எறும்பாக இருந்தா என்ன, மனிதனாக இருந்தா என்ன, யாராக இருந்தா என்ன, அவருக்கு எல்லாம் ஒன்று தான். எத்தனை உயிர்கள் போகுது. இப்போது இந்த மாதிரி பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை இவைகளால் உயிர்கள் துக்கத்தை அனுபவிக்கும் போது, ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் போது, அதை கண்டபோதாயினும், அதை பார்க்கும்போது, இல்லை கேட்ட போதாயினும், இல்லை இப்படி நடந்திருக்கான் அப்படின்னு நினைக்கும் போதாயினும் உங்கள் மனசு ஒரு அப்படியே உருகுது இல்லையா. ஐயோ, இப்படி உயிர்கள் துன்பப்படுதே, அதனால தாங்க முடியலையே இறைவா அப்படின்னு நம்ம மனசு கிடந்து தவிக்கும். இப்போ அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம், அந்த உருக்கம் அப்படின்னு சொல்றாரு. இதை 2 வகையா பிரிக்கிறாரு. பரஜீவகாருண்யம், அபரஜீவகாருண்யம். பரன்னா ஹையர் ஸ்டேட், பரலோகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஜீவகாருண்யம். அபர ஜீவகாருண்யம்ன்றது இந்த உலகியலுக்கான ஜீவகாருண்யம். இப்போ பரஜீவகாருண்யம்ங்கிறது பசி, கொலை. இப்போ இந்த 2 விஷயத்தை தடுக்கிறாங்க இல்லையா, அதுதான் பரஜீவகாருண்யம். மற்றதெல்லாம் தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், இதெல்லாம் உலகியல், அபரஜீவகாருண்யம். இப்போது என்னன்னா, இது ஏன் இத்தனை வித்தியாசம், ஏன் 2ஆ பிரிக்கிறாரு, இது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம் இதெல்லாம் தள்ளி கூட போட்டுடலாம். தாகம் எங்கேயாவது தண்ணி, எங்கேயாவது குட்டம், குளம், ஏரி எங்கேயாவது கூட கிடச்சிடும் தண்ணி. இப்போது பிணி, இச்சை, எளிமை இதெல்லாம் தள்ளி போடலாம். ஆனால் பசி, கொலை,
கொலை உயிர் போனது தான், வேற வழியே கிடையாது. இன்னொன்று பசி, தாங்கவே முடியாதது. பசி ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவங்களால தாங்க முடியாது. இப்போ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அபரஜீவகாரண்யம், இந்த தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், இதனாலலாம் உயிர்கள் துன்பப்படும் போது அதை நம்ம நீக்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு இந்த உலகியல் சார்ந்த இன்பங்கள் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் என்ன நினைச்சாலும் கிடைக்கும். ஆனால் பரஜீவகாருண்யம், பசி கொலைய நீக்கிறாங்க இல்லையா, உயிர்கள் மேலே அந்த கருணை கொண்டு, ஐயோ எந்த உயிரும் கொலை பண்ண கூடாது, என்னால் முடிந்தவரை அதை நான் தடுக்கணும், எந்த உயிரும் பசியோடு இருக்கக்கூடாது, அதை நான் தடுக்கணும் அப்படின்னு செய்கிறவங்க இந்த உலகியல் இன்பத்தை மட்டும் இல்லை, இந்த அதற்கும் மேலே இருக்கிற இறை இந்த முக்தியும் சரி, சித்தி இன்பம், எல்லா இன்பத்தையும் அவர்கள் அடைவார்கள் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. இதுல முக்கியமாக பசியை பத்தி, அதுக்கப்புறம் எல்லாமே பசியை பத்தி தான் சொல்லியிருக்கிறாரு. கொலை கூட பரவாயில்ல, அந்த ஒரு நிமிஷத்துல அந்த உயிர் போயிடுது. ஆனா பசி துன்பம் இருக்குங்களே பா, அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த துன்பம் தெரியும். அவர் எழுதியிருப்பாரு, நீங்க படிச்சு பாருங்க, படிக்க முடியாது அந்த பசியோட துன்பத்தை. அது சொன்ன இல்லையா, நீடிய பிணி அப்படின்னு, அந்த துன்பம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன பண்றது, அதை எப்படி தீர்த்துக்கிறது அப்படின்னு அந்த உயிர்கள் அவ்வளவு துன்பப்படுவாங்க. எல்லாத்த விட மிக 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 முக்கியமானது பசி துன்பத்தை தீர்க்கணும். எல்லாருமே பசி துன்பத்தை தீர்க்கணும். நீங்கள் சாதாரண விஷயம் கிடையாதுங்க இது. ஒரு பாடல் இருக்கு, மூக்குத்தி அம்மன் படத்தில் ஒரு பாட்டு வரும், ரொம்ப வியந்திருக்கேன் அந்த பாட்டை பார்த்து. வேதங்கள் மொத்தம் மோதி யாகங்கள் நித்தம் செய்து பூஜிக்கும் பக்தி அதிலும் உன்னை காணலாம். பார்க்கலாம் தான். பசி என்று தன் முன் வந்து கையேந்தி நிற்கும் போது தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே ஒரு சினிமா பாட்டு சொல்லிருச்சு, அவ்வளோதான். பசின்னு ஒருத்தர் வராங்களா அவங்ககிட்ட, உங்கள் சாப்பாடு நான் கூட பொறுத்துக்குவேன், அந்த ஆத்மா பொறுத்துக்காது போல இருக்கே அப்படின்னு தன்னுடைய உணவை எடுத்து கொடுக்குறாங்களே, அங்கே தான் கடவுள் இருக்கிறாரு, வேற எங்கேயும் இல்லை அப்படின்னு ஒரு சினிமா பாடல் சொல்லிருச்சே. அலங்காரம் அதில் நீ இல்லை, அகங்காரம் மனதில் இல்லை, துளி கள்ளம் கபடம் கலந்திடாத அன்பில் இருக்கிறாய். இதுக்கு மேல என்ன சொல்றது? இந்த பாட்டை கேட்கும்போது நீங்க திருக்குறள் படிக்க மாட்டீங்க, பகவத்கீதை படிக்க மாட்டீங்க, ஒண்ணுமே படிக்க மாட்டீங்க. நான் உங்களுக்காக சினிமா பாட்டில் கூட சொல்லிட்டேன், இதுக்கு மேல நான் என்னதான் பண்றது அப்படின்னு கடவுள் சொல்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. பசி தீர்த்தலே பரம புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாருங்க. பைபிளில் ஜீசஸ் சொல்கிறாரு நல்லவர்கள்கிட்ட, நான் பசியோடு இருந்த போதெல்லாம் எனக்கு உணவு கொடுத்தீங்க, நான் ஆடை இல்லாமல் இருந்த போதெல்லாம் எனக்கு ஆடை கொடுத்தீங்க, நான் நோயுற்ற போதெல்லாம் எனக்கு மருந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவரே இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு எப்போ செஞ்சோம் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே பசியோடு இருந்ததெல்லாம் யாரு? நான் தான். அங்கே ஆடை இல்லாமல் இருந்தது எல்லாம் யாரு? நான் தான். அங்கே நோயுற்றவர்களாக இருந்தது எல்லாமே யாரு? நான் தான் அப்படின்னு சொல்லுவார். அதனால நம்ம கடவுளுக்கு செய்கிறோம், அப்படி நினச்சி தான் செய்யணும். அங்கே கடவுள் இருக்கிறாரு, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இது அவ்வளோ எளிமையாக பைபிளில் ஜீசஸ் சொல்லியிருப்பார். அந்த பசி துன்பத்தை பற்றி வள்ளலார் ஐயா சொல்லியிருப்பார்.
இது எவ்வளோ பெரிய துன்பம் அப்படின்ட்டு. நரக வேதனை, ஜனன வேதனை, மரண வேதனை, இது 3 வேதனையும் ஒருத்தனுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அப்பேற்பட்ட ஒரு வேதனையை கொடுக்கறது பசி துன்பம். பசியை ஆற்றுவிக்கணும். எந்த உயிரும் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால நம்மளால முடிந்த வரை எவ்வளோலாம் நமக்கு பசி ஆற்றுவிக்க முடியுமோ, நம்ம சுற்றி இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்கும். நம்ம இல்லாத ஏழைகள் தான் இப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். நாம் எவ்வளோ பேர், எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி. அப்படியே பொருளாதார நிலை அப்படியே டவுன் ஆகிட்டுருக்கும். சாப்பிடக்கூட வழி இல்லாமல் இருப்பாங்க. இது எப்படி வெளியே கேட்கறது? ரொம்ப அவமானம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்க மாட்டாங்க, பசியோடவே இருப்பாங்க. இப்போது எவ்வளோ பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. இன்னும் கூட நிறைய பேர் இந்த உறவுகள் சாப்பாடு போட மாட்டாங்க. அது எப்படி, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வெளியில் இது போய் எப்படி சொல்கிறது அப்படின்னு அந்த மானத்துக்கு பயந்துக்கிட்டு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளோ பேர் பசியோடு இருக்கிறாங்க. நம்ம கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கணுங்க. நம்ம டெய்லி ப்ரே பண்ணும்போது எந்த உயிரும் பசியோடு இருக்கக்கூடாது. மிகப்பெரிய கொடுமைங்க, நம்மளால இருக்க பசிங்கிற கொடுமை அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய கொடுமைன்றது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய கொடுமை பசி கொடுமை தான். நம்ம ஒரு எண்ணத்தையாவது போடணும். நம்மளால முடிஞ்ச வர இந்த பசி துன்பத்தை போக்கணும், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எண்ணத்தை போடணுங்க. நம்ம கொடுக்குற தன்மையில் நம்ம எண்ணமோ நம்ம செயலும் இருந்துச்சுன்னா கடவுள் கதவை திறந்து விடுவார். அவரே வழி காட்டுவார். நம்ம கஷ்டப்படணுன்றதே கிடையாது. அவரே காட்டுவார் யாரெல்லாம் பசியோடு இருக்கிறாங்க அப்படின்னு அவரே காட்டுவார். நான் ஒரு பிரபலமான ஒரு ட்ரம்ஸ் பிளேயரோடைய ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். இப்போ அதில் அவர் சொன்னார், அவர் எப்போவுமே சாப்பிட்ட உடனே ஒரு பார்சல் கையில் எடுத்துக்குவாராம். வெளியில் கிளம்புறாரு அப்படின்னா, அப்படி வெளியே போகும்போது அவர் எடுத்துகிட்டு போகும்போது இதெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, யாராவது வழியில் பசியோடு இருப்பாங்க கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அவர் எடுத்துகிட்டு போவாராம். அவர் எப்போல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரோ அப்போல்லாம் யாரும் அங்கே பசியோடு இருப்பாங்களாம் வழியில். இது எப்போவுமே நடக்குமா? இப்போது நம்ம அந்த எண்ணம் நம்ம கொடுக்கணும்னு நினச்சிட்டா போதும், கடவுள் வழி காட்டுவார். வள்ளலார் ஐயா 200 வருடத்துக்கு முன்ன அவர் ஏற்றி வைத்த அடுப்பு இன்னும் அணையாமல் இருக்கு. 200 வருஷத்துக்கு முன்ன அவர் வாழ்ந்த காலத்தில் பசி இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுக்காக ஒரு சத்திய தர்மசாலையை அவர் உருவாக்கியது. இன்னைக்குமே அந்த அடுப்பு அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவங்க யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு மகான் பிறந்தாரு. அது மட்டும் இல்லை, அவருடைய ஃபாலோவர்ஸ், அவருடைய பக்தர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சாப்பாடு போடுறது. தேடி தேடி போய் கொடுக்குறாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய விஷயம்தான் பசி ஆற்றுவித்தல் சொல்றார் இதில். அவருடைய பசி ஆற்றுவித்தலால நம்ம என்னெல்லாம் பலன் அடையலாம் அப்படின்னு போட்டிருப்பாரு. ஆனால் பலனுக்காக நம்ம செய்யக்கூடாது. நம்ம உண்மையாகவே அந்த ஆன்ம உருக்கத்தோட எந்த உயிரும் பசியோடு இருக்கக்கூடாது. அங்கே யார் பசியாக இருக்கிறது? என்னுடைய சகோதர சகோதரிகள் தானே அப்படிங்கிற அந்த உருக்கத்தால் நம்ம பசியாற்றுவிக்கும் போது அங்கே நம்ம செய்கிறது யாருக்கு செய்கிறோம்? கடவுளுக்கு தான் செய்கிறோம். வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.